வணக்கம். ருத்ராட்சத்தை யார் யார் எப்போது அணிய வேண்டும்? ஆண் பெண் பேதமின்றி யாரும் அணியலாம். வயது வரம்பும் கிடையாது. ஆனால் ருத்ராட்சம் அணிந்தால் சில நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ருத்ராட்சம் அணிய வேண்டிய காலங்கள்: கடவுளுக்கு பூஜை செய்யும் போது அணியலாம், பிறருக்கு கல்வி அளிக்கும் போது அணியலாம், புனித நதிகளில் குளிக்கும் போது, பிதுர்த்தர்ப்பணம் செய்யும் போதும், வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்வுகளின் போதும் அணியலாம். எந்த ஒரு செயலையும் ருத்ராட்சம் அணிந்து செய்யும் போது நமக்கு இறைவனின் அனுகூலம் கிடைப்பதால் நிச்சயம் வெற்றி கிட்டும். ருத்ராட்சம் அணியும் முன்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறை: ஒரு வார காலம் பசு நெய் அல்லது நல்லெண்ணெயில் ருத்ராட்சத்தை ஊற வைக்க வேண்டும். பின்னர் நீரால் சுத்தப்படுத்தி ஈரம் காய்ந்த பின்னர் திருநீரில் ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பச்சை பசும்பாலில் கழுவ வேண்டும். பின்பு மீண்டும் நீரால் தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மையான ருத்ராட்சத்தை பூஜை செய்து மந்திரம் ஜபித்து அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிவதால் உண்டாகும் பொதுவான நன்மைகள் என்னவென்றால், புண்ணிய நதிகளில் நீராடிய நன்மை கிட்டும், தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றும், மோட்சத்தை அருளும் சக்தியை வழங்கும், லட்சுமி கடாட்சம் கிட்டும், புத்திரபாக்கியம் உண்டாகும். ருத்ராட்சத்தை பார்ப்பது மகா புண்ணியம், தொட்டால் கோடி புண்ணியம், அணிந்து கொண்டால் பல கோடி புண்ணியமாகும். நம் உடலில் பிணிகளை போக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம். 108 ருத்ராட்சம் கொண்ட மாலையை அணிந்தால் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் உண்டாகும். பாவங்களிலிருந்து விடுதலை கிட்டும். 1 முதல் 14 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் உண்டு. ருத்ராட்சங்களின் முகங்களை பொறுத்து நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் மாறுபடும். பெரும்பாலும் 2 முகம், 5 முகம், 11 முகம், 14 முகமே சிவனடியார்களால் போற்றப்படுகிறது. சிவனடியார்களின் அறிவுரை மற்றும் ஆசிர்வாதத்துடன் ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. பிறப்பு இறப்பு போன்ற தீட்டு நாட்களில் ருத்ராட்சம் அணியக்கூடாது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.